எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, இந்த புதிய மாதத்தில் முதல் நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்தை கர்த்தருடைய வார்த்தையோடு துவங்குவது உங்களுக்கும் எனக்கும் அதிக ஆசீர்வாதங்களை தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய ஊழியத்தையும் அழகாய் ஆச்சரியமாய் பத்திரமாய் நடத்தினவர். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்களுக்கு ஆதரவாய் இருந்து உங்களை நடத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. கடந்த 6 மாதங்களை திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனையோ போராட்டங்கள் இருந்திருக்கலாம், கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், துக்கங்கள் இருந்திருக்கலாம், இழப்புகள் இருந்திருக்கலாம், ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவதற்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்திருக்கிற மேன்மையான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை எப்படி ஐயா இந்த மாதத்தை கடக்கப் போகிறோம், கொஞ்சம் வருமானம் தான், அதிகமான இழப்புகள் உண்டு, தேவைகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, எப்படி நான் போக போகிறேன் எனக்கு தெரியாது, எப்படி நான் இந்த மாதத்தை சமாளிக்க போகிறேன் என்று தெரியாது. ஒருபுறம் இப்பொழுதுதான் பிள்ளைகளுக்கு ஃபீஸெல்லாம் கட்டினேன், அடுத்தது பார்த்தா என் பிள்ளைகளை எந்த காலேஜில் சேர்ப்பேன்னு தெரியல, பல குழப்பங்களோடு நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போ, உனக்கு இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தோட போ, உனக்கு இருக்கிற கொஞ்சம் தைரியத்தோட போ, உனக்கு இருக்கிற கொஞ்சம் ஜெப வாழ்க்கையோடு போ, உனக்கு இருக்கிற கொஞ்சம் வேத வாசிப்போடு போ, உனக்கு இருக்கிற கொஞ்சம் காரியத்தோடு நீ போ, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த புதிய மாதத்தை உங்களை காண செய்த தெய்வம் இத்தனை நாட்கள் எப்படி நடத்தினாரோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை இந்த மாதத்தை காண செய்த தயவு நிமித்தம் உங்களை காண வைத்தாரே, அது நிமித்தம் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். கலங்காதிருங்கள். ஒருவேளை பல யோசனை நிமித்தம் நீங்கள் கலங்கி கொண்டு யோசித்து எல்லாரும் தூங்குவது போல் நான் நிம்மதியாக தூங்குறேன் பிரதர், எல்லாரும் போல தான் நான் போய் படுக்கிறேன், ஆனால் எல்லாம் லைட் அணைச்சி படுத்த பிறகும் எனக்கு மாத்திரம் தூக்கமே வர மாட்டேங்குது. காரணம், யோசனை மேல் யோசனை, எனக்கு தேவையில்லாத யோசனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத காரியங்கள் என்னை அதிகமாக ஆளுகை செய்கிறபடியினால் என்னால் மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த விசுவாசத்தோட போ, நான் உன்னை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் உங்களை சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினால் நிச்சயம் நிரப்பி நடத்த போகிறார். இந்த 7வது மாதத்தில் உங்களை நிறைவாய் கர்த்தர் நடத்துவார். இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் வித்தியாசமான முறையிலே நடத்துவார். இதுவரை கண்டிராத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கொடுத்து நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்துவதற்காக, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்துவதற்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற 3 ஆசீர்வாதங்களை மாத்திரம் நான் உங்களோடு கூட சுருக்கமாய் பேசி உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் ஜெபிக்க போகிறேன். முதல் ஆசீர்வாதம் என்ன? வேத வசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 6:23 சொல்லுகிறது, முதல் வார்த்தை உனக்கு சமாதானம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை அனுப்புகிற தெய்வம் ஏதோ அனுப்பிவிட்டு உங்களை மறக்கிறவர் அல்ல, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவர். பிரதர், ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக வாழ்கிறேன் பிரதர், எங்கே போனால் நிம்மதி இல்லை, எப்போ பார்த்தாலும் எனக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு ப்ரெஷர் என்னை போட்டு அழுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய நாட்களில் நான் சமாதானத்தை கட்டளையிடட்டும், உன்னை சுற்றிலும் நான் சமாதானத்தை கட்டளையிடட்டும். நீ வேலை செய்கிற இடத்தில், நீ ஊழியம் செய்கிற இடத்தில், நீ படுக்கிற இடத்தில், நீ எழுந்திருக்கிற இடத்தில் கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கட்டளையிட அவர் போதுமானவராய் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் அவர் சமாதானத்தை கொடுப்பார். இழந்து போன சமாதானத்தை திருப்பிக் கொள்வீர்கள், இழந்து போன நிம்மதியான வாழ்க்கையை திருப்பிக் கொள்வீர்கள், இழந்து போன சுதந்திரமான வாழ்க்கையை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு நல்லா தான் பிரதர் இருந்தேன், ஆனால் இப்போ சமீப நாட்களாக என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாக மாறி நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் சமாதானத்தை கொடுக்கட்டும். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சமாதானத்தை கொடுப்பார். உன் வீட்டிற்குள் ஒரு சமாதானத்தை கொடுப்பார், உன்
பிள்ளைகளின் நிமித்தம் ஒரு சமாதானத்தை கொடுப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி எந்த சமாதானத்தை கொடுக்கிறாராம்? சங்கீதம் 29:11 சொல்கிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தம்முடைய சொந்த ஜனத்திற்கு, நீங்கள் அவரை மாத்திரம் நம்பி இருக்கிறபடினால் உங்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறார், உங்களை சந்தோஷப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 14வது அதிகாரத்தில், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி, அவருடைய தெய்வீக சமாதானத்தினால் இந்த மாதம் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, யோசிக்காதீங்க, கலங்காதீங்க, எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. சமாதானமான நாட்களை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். காரணம் என்ன தெரியுமா? உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு இன்டர்வியூ இந்த மாதத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய நபரை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம், ஏதோ ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்கிற நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய நபரை நீங்கள் சந்தித்து பேச வேண்டியதாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிஸ்னஸ் காரியமாயிட்டு இல்லை என்று சொன்னால் உடைய வேலை காரியமாக நீங்கள் யாரையும் சந்திக்க வேண்டியது இருக்கலாம். உனக்கு இருக்கிற பலத்தோட இப்போ உனக்கு சமாதானம் உண்டாகும். இரண்டாவது ஆசீர்வாதம் கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயாதிபதிகள் 6:23 சொல்லுது, பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படாதே. இரண்டாவது ஆசீர்வாதம், இந்த பாதத்தில் சில காரியங்களை பயன்படுத்தும்படி ஏதாவது காரியங்கள் வாழ்க்கையை சம்பவிக்கலாம். ஒன்றும் சம்பவிக்காது என்று நான் சொல்லவில்லை. ஏதோ ஒரு காரியம் பயமுறுத்துவது போல சம்பவிக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? இந்த மாதத்தின் முதல் நாளிலேயே சொல்லுகிறார், நீ பயப்படாதே. உன்னை பயமுறுத்தும்படி சத்துருவுக்கு விரோதமாக எழுப்பி வரலாம், உன்னை கலக்கடிக்கும்படி சத்துருக்கள் உனக்கு விரோதமாக எழுப்பி வரலாம், உன்னை வேதனைப்படுத்தும்படி சில சத்துருக்கள் கங்கணம் விட்டு உன்னை சுற்றி திரியலாம். ஆனாலும் நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு முழு உலகத்தையும் திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், ஏதோ ஒரு பயத்தின் நிமித்தம், ஏதோ ஒரு கலக்கத்தின் நிமித்தம் பயந்து 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 எதுக்கெடுத்தாலும் பயம், கடைக்கு போனாலும் பயம், வெளியே வந்தாலும் பயம், எங்கே வேலைக்கு போனாலும் பயம், நல்ல வேலைக்கு போறவங்க திருப்பி பத்திரமா வருவாங்களோ வரமாட்டாங்களோ என்கிற பயம் என்று சொல்லி பல காரியங்களை யோசித்து பயந்து கலங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அழகாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. காரணம் என்ன தெரியுமா? உன்னை அனுப்புகிறவர் நான், உன்னை அனுப்புகிறவர் நான். பயப்படாதே. எந்த காரியத்தை குறித்து பயப்படாதே. பிரதர், அவங்கெல்லாம் என்னை விட பணத்துல பெரிய ஆளு, என்னோட ஆள்பலத்துல பெரிய ஆளு, என்னோட படிப்புல பெரிய ஆளு, என்னுடைய ஞானத்துல பெரிய ஆளு, நான் அவங்களுக்கு முன்னாடி பயப்படுறேன்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். இனப்புக்குரியவர்களே, கோலியாத்துக்கு முன்பாக முழு சமஸ்த இஸ்ரவேலின் இராணுவம் கலங்கி நின்ற பொழுது ஒரே ஒரு துணிச்சலான வாலிபன் தாவீது எழும்பி நின்றார். பிரியமானவர்களே, அவன் எழும்பி நின்று வெத்த சேதனம் இல்லாதவன் தேவனை எப்படி தூஷிக்க முடியும் என்று சொல்லி அவனை ஒரு கல்லால் கவிழ்த்த முடியுமே. ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய அவரால் முடியும். நீங்கள் பயப்படாதீர்கள். ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் காரியங்களை பார்த்து பயப்படலாம், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கலங்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லலாம், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இது எப்படி நடக்கும், இது எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி பல காரியங்களை யோசிக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. காரணம் என்ன தெரியுமா? உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் என்று வாக்கு கொடுக்கிறார். உனக்கு இருக்கிற கொஞ்ச ஞானத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான். உனக்கு இருக்கிற கொஞ்ச தைரியத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அன்றைக்கு கிதியோனுக்கு கர்த்தர் கொடுத்த அதே வாக்கு தத்தத்தை இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு சகோதரனுடைய சகோதரியை உனக்கு கர்த்தர் கொடுக்கிறார். பயப்படாதே என்று சொன்ன மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன கர்த்தர் கொடுக்கிறாராம்? நியாயாதிபதிகள் 6:23 சொல்கிறது, நீ சாவதில்லை, நீ சாவதே கிடையாது. ஒருவேளை மரண இருளும் வாழ்க்கை வரலாம். சங்கீதம் 23:4 சொல்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். காரணம் என்ன? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி நன்றாய் கவனியுங்கள். நீ சாவதில்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்க. நீ எதிரிகளின் கையில் சிக்கப்பட்டு சாவதில்லை. உனக்கு விரோதமாய் எழுந்து வருகிற சத்துருடைய கையில் சிக்கப்பட்டு நீ சாவதில்லை. உனக்கு விரோதமாய் கரத்தை நீட்டுகிற ஜனத்திற்கு நடுவே சிக்கப்பட்டு நீ சாவதில்லை என்று கர்த்தர் கொடுக்கிறார். அவர்கள் கரத்தை நீட்டுவார்கள், ஆனால் உன்னை தொடமாட்டார்கள். அழகாய் ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். காரணம் என்ன? அது அப்படியே குணாதிசயம், அது அவருடைய எண்ணம்.
அவர்களுக்கு விரோதமாய் போராடுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். காரணம் என்ன? நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ சாவதில்லை என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, மரண பயங்கள் ஒருவேளை உங்களை சுற்றி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியம், நடக்காத காரியம் சம்பவிப்பது போல, ஏதோ ஒரு காரியம் குடும்பத்தில் வருவது போல, ஏதோ ஒரு இழப்பு வீட்டிற்குள் நடப்பது போல நீங்கள் கனவை கண்டுகொண்டு யோசித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இது 7வது மாதத்தில் நீ சாவது கிடையாது. கர்த்தர் உன்னை மீண்டும் எழுப்பி நடக்க வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். உன் கட்டுகளை அவிழ்க்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். உன் தலையை உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை ஒரு வியாதி படித்த குடும்பத்தில் யாரோ ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார். மரணத்தின் நாட்களை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ சாவதில்லை, உன்னை நான் எழுப்பி நிற்க செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் யாரும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வாக்குத்தத்தத்தை உங்களுக்காக ஒருவரை கூட நான் சொல்லுகிறேன். அதை சொல்லுகிறத பாருங்கள். நியாயாதிபதிகள் 6:16 சொல்கிறது, உனக்கு இருக்கிற இந்த பணத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். உனக்கு இருக்கிற இந்த பணத்தோட இருக்கிற கொஞ்சம் தைரியத்தோட இந்த மாதத்திற்குள் ஜெபத்தோடு ஆண்டவரை சார்ந்து கொண்டு உள்ளே வாருங்கள். இந்த முதலில் நாள் தொடங்கி இந்த மாதம் முடியும் வரைக்கும் ஒரு காலம் உங்களை ஆச்சரியமாய் நடத்தும், பலப்படுத்தும், உங்களை வாழ வைக்கும். நான் உங்களை கைச்செடிக்கட்டும். பரவ பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் பெண்கிற எனக்கு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துவீராக, கனப்படுத்தி உயர்த்துவீராக. இந்த வாரத்தை இந்த பிள்ளைகளுடைய குடும்பம் ஒவ்வொருத்துக்கும் ஆசீர்வாதம் தருவீராக. எங்களுக்காய் ஜெபிக்கிற தாங்குகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வாதம் ஆண்டவரே பலப்படுத்துவீராக. பிள்ளைகளை குறித்து பயத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் எல்லா பயத்தையும் நீக்குவீராக ராஜா. எதிர்காலத்தை குறித்து கேள்வியோடு உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வெளிச்சம் இப்பொழுது இறங்கி வருவதாக. அற்புத சுகம் நடக்கட்டும் ஆண்டவரே. வியாதியோடு பலவீனத்தோடு உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அற்புத சுகம் நடக்கட்டும். வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக, மரணத்தின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. பிள்ளைகளை உயிரிழை செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். வாழ வைப்பீராக ராஜா. உனக்கு இருக்கிற இந்த பணத்தோட இப்போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று நீ சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய பிள்ளைகளை நடத்தி ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்தி உயர்த்துவீராக. நல்ல சாட்சிகளை அனுப்பித்தாரும் உன்னை நாமத்தை மாத்தத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless.